بسم الله الرحمن الرحيم الحمد لله نحمده ونستعينه ونستغفره من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما அன்பிற்கினிய ஏகநாயகனின் நல்லடியார்களே, அந்த ஏகநாயகனின் சாந்தியும் சமாதானமும் உலகிற்கு அருள் கொடையாக அனுப்பப்பட்ட முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரத்தை தங்களால் இயன்ற அளவு பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் மீதும் குறிப்பாக இங்கே ஒன்று குழுமி இருக்கும் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக என பிரார்த்தித்தவனாக எனது இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் இந்த ரமலானுடைய இறுதி பகுதியை நாம் எல்லாம் அடைந்திருக்கிறோம். இந்த ரமலானுடைய நாட்களில் நமக்கு பல்வேறு தருணங்களில் இறையச்சத்தை குறித்து போதனை செய்யப்பட்டிருக்கும். பல நேரங்களில் இறையச்சம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்தும் நமக்கு போதனை செய்யப்பட்டிருக்கும். அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொண்டவர்களாக இருப்போம். இந்த ரமலானுடைய மாதத்தினுடைய மிக முக்கியமான நோக்கமும் அதுவாகத்தான் இருக்கிறது. யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, குத்திப அலைக்கும் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன் வாழ்ந்த சமுதாயத்திற்கு நாங்கள் எப்படி நோன்பை கடமையாக்கி இருக்கிறோமோ அதே போன்று உங்களுக்கும் நாம் நோன்பை கடமையாக்கி இருக்கிறோம். எதற்காக? லஅல்லக்கும் தத்தக்கும், நீங்கள் இறையச்சமுடையவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல இந்த நோன்பினுடைய பிரதான நோக்கத்தை நமக்கு பறைசாற்றுகிறார். அப்படிப்பட்ட ஒரு இறையச்சம் நிறைந்தவர்களாக இந்த சபையிலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த இறையச்சம் என்பது நம்முடைய இனி வரக்கூடிய காலங்களில் பிரதிபலிக்க வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய ஆசையாக இருக்கிறது. நாம் இறையச்சத்தை பெற்றிருக்கிறோம். பல கட்டுப்பாடுகளை இந்த ரமலானிலே நாம் கொண்டு வந்திருக்கிறோம். இந்த ரமலான் முடிந்து விட்டதென்றால் இன்று அனைத்து கட்டுப்பாடுகளும் இத்தோடு முடிந்து விட்டது என்று இல்லாமல் இனி சுதந்திரமாக இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து விடலாம் என்று நினைக்காமல் இந்த ரமலானில் எப்படிப்பட்ட ஒரு கட்டுப்பாடுகளோடு நம்முடைய வாழ்க்கையை இறையச்சத்தின்பால் அமைத்துக் கொண்டோமோ அதே கட்டுப்பாடு நம்முடைய வாழ்க்கையினுடைய இறுதி பகுதி வரைக்கும் பின்தொடர வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மக்களாகத்தான் நாம் இருக்க வேண்டும். நம்முடைய செயல்களால் நாம் என்ன செய்யணும்? நம்முடைய இறையச்சத்தை கொண்டு வரக்கூடியவர்களாக இருக்கும். நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு தருணங்களும் இறையச்சம் பிரதிபலிக்க வேண்டும், செயல்களால் அலங்கரிக்க வேண்டும். அல்லாஹ் அதைத்தான் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான். லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களில் யார் அழகிய செயலுக்குரியவர்கள் என்பதை பார்ப்பதற்காகத்தான் ஹலக்கல் மௌத் வல் ஹயாத்,
இந்த உலக வாழ்க்கையும் மரணத்தையும் வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டான். இந்த உலக வாழ்க்கையினுடைய பிரதானமான நோக்கம் என்ன? உங்கள் ஒவ்வொருவருடைய செயல் எப்படி இருக்கிறது, உங்களில் செயல்களால் யார் மிகச் சிறந்தவர்களாக அழகானவர்களாக இருக்கிறீர்கள் என்பதை பார்ப்பதற்காகத்தான் இந்த உலக வாழ்க்கை என்று அல்லாஹ் மிக தெள்ள தெளிவாக சொல்லி காட்டுகின்றான். அப்ப இந்த பெற்ற இறையச்சம் நம்முடைய செயல்பாடுகளில் வெளிப்பட வேண்டும். தொழுகையா இருக்கட்டும், நோன்பா இருக்கட்டும், சகாத்தா இருக்கட்டும், இன்ன பிற வணக்க வழிபாடுகள் எதுவாக இருந்தாலும் சரி, அல்லது இந்த உலக வாழ்க்கையினுடைய நடைமுறைகளாக இருந்தாலும் சரி, வியாபாரம், குடும்ப வாழ்க்கை, நம்முடைய நண்பர்களோடு பழகக்கூடிய அந்த நடைமுறை, உறவினர்கள், இன்ன பிற இந்த உலகம் சார்ந்த எந்த ஒரு நடைமுறைகளாக இருந்தாலும் சரிதான், நம்முடைய ஒவ்வொரு நடைமுறைகளிலும் என்னுடைய படைத்த இறைவனுடைய இறை எச்சம் என்னுடைய வாழ்க்கையில் வெளிப்படுகிறதா என்று பார்த்து பார்த்து அதை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும். மிக குறிப்பாக நம்முடைய செயல்களில் அதை வெளிப்படுத்த வேண்டும். அன்றைக்கு சஹாபாக்கள் அதைத்தான் செஞ்சாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து பாருங்க, எந்த அளவுக்கு தங்களுடைய வாழ்க்கையில் தங்களுடைய செயல்களை அலங்கரிக்கக்கூடியவர்களாக, செயல்களால் தான் அழகானவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக எந்த அளவுக்கு சஹாபாக்கள் முயற்சித்தார்கள். பல சம்பவங்கள், பல ஹதீஸ்களை நம்மால் பார்க்க முடியும். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நபித்தோழர்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, ஐயுல் இஸ்லாமி அஃதல், இஸ்லாத்தில் மிக சிறந்த காரியங்கள். பசித்தவருக்கு நீங்க உணவளிங்க, அறிந்தவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும் நீங்கள் சலாம் சொல்லுங்கள், இதுதான் இஸ்லாத்தில் மிக சிறந்தது. இன்னும் பல்வேறு தருணங்களில் சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, ஐயுல் அமலி அஃதல், அமல்களில் சிறந்த காரியம் இருக்கு, நீங்க என்ன செய்யுங்க, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படுங்க. அதற்கு அடுத்தபடியாக என்ன? ஜிஹாத் என்பதை முன்வைத்தார்கள். அதற்கு அடுத்தபடியாக என்ன? அங்கீகரிக்கப்பட்ட ஹஜ் என்று அந்த சிறந்த அமல்களில் சிறந்ததை முன்வைத்தான். இன்னும் பல தருணங்களில் சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வுக்கு மிகவும் சிறந்த அமல் எது? நீங்க என்ன செய்ய, தொழுகையை அதனுடைய ஆரம்ப நேரத்தில் தொழுது விடுங்கள், இது படைத்த இறைவனுக்கு விருப்பத்திற்குரியதாக இருக்கிறது, அல்லாஹ் விரும்பக்கூடியவனாக இருக்கிறான் என்று அதை முன்வைத்தார்கள். இன்னும் சில தருணங்களில் சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை, பேச்சுக்களில் சிறந்த பேச்சு, நீங்க பேசினால் நல்லதையே பேசுங்கள், அல்லது வாயை மூடி மௌனமாக இருந்து கொள்ளுங்கள், அவதூறு பேசாதீங்க, மட்டம் தட்டாதீங்க, புறம் பேசாதீர்கள், பிற மனிதர்களை குறித்த அந்த தீமையான விஷயங்களை நீங்கள் பேசாதீர்கள், பேசினால் நல்லதே பேசுங்கள், இல்லாவிட்டால் வாயை மூடி அந்த இடத்தை விட்டு விலகி விடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் பேசினால் நல்லது பேசுங்க, இது சிறந்தது என்று சொன்னார்கள். இன்னும் தர்மத்தில் சிறந்தது என்று எது என்று சஹாபாக்கள் கேட்கிறாங்க, குறைவாக இருக்கிறது, உங்களுடைய தேவை அதிகமாக இருக்கிறது, இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் உங்களை நாடி தர்மம் கேட்டு ஒரு மனிதர் வருகிறார் என்றால், அவர் மிகவும் சிறப்பப்படுகிறார்கள் என்றால், நீங்கள் சிறு தொகையை கொடுக்கிறீங்களா இல்லையா? இதுதான் தர்மத்திலே மிகச்சிறந்தது என்று சொன்னார்கள். நம்மகிட்ட குறைவாக தான் இருக்குது, தேவை என்பது மிக அதிகமாக இருக்கிறது, இருந்தாலும் நம்மை நாடி ஒரு மனிதர் வரும் பொழுது அதிலிருந்து கொஞ்சம் எடுத்து கொடுக்கிறோமா இல்லையா? இதுதான் மிக சிறந்தது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பதிலளித்தாங்க. அன்றைக்கு சஹாபாக்களுடைய வாழ்க்கை முறை எடுத்து பாருங்க, எது சிறந்தது எது சிறந்தது என்று பார்த்து பார்த்து அதை அல்லாஹ்வுடைய தூதரிடம் கேட்டு அதை பின்பற்றக்கூடியவர்களாக, நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக, தன்னுடைய செயல்களால் அதை அலங்கரிக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. ஆனா இன்றைக்கு நம்முடைய நிலை எடுத்து பாருங்க, என்னுடைய செயல்களில் எது சிறந்தது? 24 மணிக்கூறும் பிறரை குறித்து அவதூறு பேசக்கூடியவர்களாக, மட்டம் தட்டக்கூடியவர்களாக, இன்ன பிற தீமையான செயல்களில் ஈடுபடக்கூடியவர்களாக நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையை இன்றைக்கு அமைத்துக் கொண்டிருக்கிறோமே. நம்முடைய வாழ்க்கையில் மிக சிறந்த செயல் இது என்று ஒன்று இருக்கிறது என்று நம்மால் ஒரு செயலை சொல்ல முடியுமா? நான் தொழுகையில சிறந்தவனாக இருக்கிறேன், அமல்கள் விஷயத்திலே சிறந்தவனாக இருக்கிறேன், அல்லது என்னென்ன காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில என்னென்ன விஷயங்களில் நான் பிற மக்களை விட சிறந்தவனாக இருக்கிறேன் என்கிற ஒரு செயலை நம்முடைய வாழ்க்கையில் நம்மால் காண்பிக்க முடியுமா? முடியாது. அந்த அளவுக்கு நாம பின்தங்கியவர்களாக இருக்கிறோம். வீணான காரியங்களில், விளையாட்டான காரியங்களில் பிற மக்களை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை நடைமுறைகளை அமைத்துக் கொண்டிருக்கிறோமே. அல்லாஹ் நமக்கான ஒரு வசனத்தை இறக்குகிறான். 6வது அத்தியாயம் 70வது வசனத்தை எடுத்து பாருங்க.
வதரல்லதீன தஹது தீனக்கும் லஅபன் வல்லஹவா, தமது மார்க்கத்தை வீணாகவும் விளையாட்டாகவும் எடுத்துக் கொண்டவர்களை நபியே நீங்கள் விட்டு விடுவீர்களாக என்று அல்லாஹ் பதிவு செய்தார். இந்த மார்க்கம் எடுத்து மக்களுக்கு மத்தியிலே சொல்லப்பட்டு விட்டது. சொல்லப்பட்டு விட்டதற்கு பிறகு அதில் கேலியும் கிண்டலும் வீணாகவும் விளையாட்டாகவும் அந்த மார்க்கத்தை தங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தாமல் புறக்கணித்தார்களா இல்லையா? சும்மா இது சந்தோஷமாக இந்த உலகத்திலே நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருந்தார்களா இல்லையா? இந்த மார்க்கத்தை உதாசீனப்படுத்தினார்களா இல்லையா? இவர்களை விட்டு விடுங்க, இவர்களுக்கு அறிவுரை பயனளிக்காது என்றார்கள். இன்னும் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், இந்த உலக வாழ்க்கை அவர்களை ஏமாற்றி விட்டது. நாளை மறுமை நாளில் அவர்கள் இந்த உலகத்தில் செய்த அந்த தீமைகளுக்காக நாளை மறுமை நாளில் அவர்கள் அழிவுக்குள்ளாக்கப்படாமல் இருப்பதற்காக நபியே நீங்கள் எச்சரிக்கை செய்யுங்கள் என்று அல்லாஹ் பதிவு செய்தார். வீணான காரியங்களிலும் விளையாட்டிலும் இந்த உலகத்தில் இருக்கிற மக்களை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு காரியத்தில் அப்படியே நாம் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு போய் சென்று கொண்டு இருக்கிறோம் என்றால் அல்லாஹ் வசனத்தை இறக்கிறார், நபியை நீங்க விட்டுருங்க, அவங்கள அறிவுரை அவங்களுடைய மூளையை போய் எட்டாது, பயனளிக்காது. இந்த உலக வாழ்க்கையினுடைய அந்த இன்பங்கள் அவர்களை மதிமயக்கி விட்டது என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல பதிவு செய்யக்கூடிய விஷயத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒருபோதும் மனிதர்களை நம்மால் திருப்திப்படுத்த முடியாது. இன்னைக்கு மனிதர்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்கிறோம். இந்த உலக வாழ்க்கையில ஒருபோதும் சக மனிதர்களை நம்மால் திருப்திப்படுத்த முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர்கள் பதிவு செய்கிறாங்க, ஆதமுடைய மகனுக்கு இந்த உலகத்திலே தங்கத்தாலான ஒரு நீரோடை வழங்கப்படுகிறது என்றால் எனக்கு இன்னொரு நீரோடை வேண்டும் என்றுதான் அந்த மனிதன் ஆசைப்படுவானே தவிர அவனை ஒருபோதும் அந்த திருப்திப்படுத்தாது, அவனுடைய வாயை மண்ணை தவிர வேறு எதுவும் நிரப்பாது என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் பதிவு செஞ்சான். மரணம் ஒன்றுதான் இறுதி முடிவு. அந்த அளவுக்கு என்ன செய்வான், இன்னும் வேண்டும் என்றுதான் என்று கேட்பானே தவிர ஒருபோதும் மனிதனை திருப்திப்படுத்த முடியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் பதிவு செய்யறாங்க. பிற யாரை திருப்திப்படுத்த முடியும்? நம்மை படைத்த இறைவனை நம்மால் திருப்திப்படுத்த முடியும். எப்படி திருப்திப்படுத்த முடியும்? நம்முடைய செயல்கள் அழகானதாக மாறும் பொழுது, நம்முடைய செயல்கள் சிறந்ததாக வெளிப்படும் பொழுது படைத்த இறைவனை நம்மால் திருப்திப்படுத்த முடியும். அன்றைக்கு சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க? படைத்த இறைவனை திருப்திப்படுத்தக்கூடியவர்களாக தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டாங்க. அதனால் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல பதிவு செய்கிறான், ரலியல்லாஹு அன்ஹு வரது அன்ஹு, அவர்கள் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள், அல்லாஹ்வும் அவர்களை பொருந்திக் கொண்டான் என்று அல்லாஹ் வசனத்தை இறக்கிட்டு அல்லாஹ் சொல்றான், இவர்கள் தான் படைப்பினங்களிலேயே மிகச்சிறந்தவர்கள் என்று அல்லாஹ் பதிவு செய்யறான். படைப்பினங்களிலே மிகச்சிறந்தவர்கள் யாரு? அல்லாஹ் சொல்றான், இவர்கள் அல்லாஹ்வை புரிந்து கொண்டார்கள், பொருந்திக் கொண்டார்கள், அல்லாஹ்வும் இவர்களை பொருந்திக் கொண்டான், இவர்கள் தான் படைப்பினங்களிலே மிகச்சிறந்தவர்கள் என்று சொல்லிவிட்டு அவர்கள் யார் என்பதை அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல பதிவு செய்கிறான். இன்னல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி உலாயிகஹும் கைருல் பரியா, யார் நம்பிக்கை கொண்டு நல்லமல்கள் செய்கிறார்களோ, தங்களுடைய வாழ்க்கையை செயல்களால் அலங்கரிக்கிறார்களோ, இவர்கள் தான் படைப்பினங்களிலே மிகச்சிறந்தவர்கள் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறார். தான் படைத்த அத்துணை படைப்பினங்களை விட மிகச்சிறந்தவர்கள் என்று அல்லாஹ் ஒரு மனிதரை குறிப்பிடுகிறார் என்றால் யாரை குறிப்பிடுகிறான்? தன்னுடைய செயல்களால் இறையச்சத்தை முன்னிறுத்தி தன்னுடைய செயல்களை யார் அலங்கரிக்கிறார்களோ அவர்களை குறித்து அல்லாஹ் பேசக்கூடிய இந்த வசனத்தையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அப்ப அன்றைக்கு சஹாபாக்களுடைய ஒட்டுமொத்த நிலையும் எடுத்து பார்த்தால் படைப்பினங்களை திருப்திப்படுத்தவில்லை, படைத்தவனை திருப்திப்படுத்தக்கூடியவர்களாக தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள். இறையச்சத்தின் அடிப்படையில் தங்களுடைய உயிர்களை இந்த உலகத்தில் தியாகம் செய்வதற்கும் என்ன செஞ்சாங்க? முனைந்தார்கள், தியாகமும் செய்தார்கள். பதில் களத்தை எடுத்து பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை ரமலானுடைய மாதத்தில் நடக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர்கள் அபூ சுஃபியானுடைய தலைமையில் வந்த வியாபார கூட்டத்தை தாக்க வேண்டும், அவருடைய அந்த வியாபார கூட்டத்துடைய பொருட்களை கைப்பற்ற வேண்டும், அவர்களை வியாபார ரீதியாக அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு மத்தியிலே போர் செய்வதற்காக முயற்சிக்கிறார். ஆனால் இது அபூ சுஃபியானுக்கு தெரிய வருகிறது. அந்த அபூ சுஃபியானுக்கு தெரிந்த அந்த தகவல் மூலமாக
மக்காவுக்கு கடிதம் எழுதுகிறார். இந்த மாதிரி முகமதுடைய படை நம்மை தாக்க வருகிறது என்று கடிதம் எழுதுகிறார். மிக பிரம்மாண்ட படையோடு அபூ ஜஹல் என்ன செய்யலாம், அபூ ஜஹல், உத்துபா, சைபா போன்றவர்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, மிகப்பெரிய படையோடு ஆயுத பலங்களோடு வாகன பலங்களோடு வர்றாங்க. அப்போது அல்லாஹ்வுடைய தூதர்களுக்கு இந்த செய்தி எட்டுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே ஆலோசனை கூட்டம் ஒன்று ஏற்பாடு செய்கிறார்கள். இந்த மாதிரி தாக்க வர்றாங்க, மிக பெரும் படை பட்டாளங்களோடு வருகிறார்கள், நாம் என்ன செய்யலாம் என்கிற ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. அப்போது ஒவ்வொரு தரப்பினரும் தங்களுடைய பதிலை முன்வைக்கிறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய கருத்தை முன்வைக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர்கள் அதை கண்டுகொள்ளவில்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய கருத்தை முன்வைக்கிறாங்க. உமர் அலி என்றாலே அவருடைய வாழ்தான் ஞாபகத்திற்கு வரும். அந்த அளவுக்கு வீரமிக்க ஒரு மனிதர் ஒரு கருத்தை முன்வைக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர்கள் அதையும் கண்டுகொள்ளவில்லை. உடனே அன்சாரிகளில் ஒருவர், ஹஸ்ரஜ் கூட்டத்தை சார்ந்த சஅத் பின் உபாதா அவர்கள் எழும்பி நின்று அந்த மக்களுக்கு மத்தியிலே அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ஒரு செய்தியை முன்வைக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, எங்களுடைய கருத்தையா நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? அல்லாஹ்வுடைய தூதர்களே, ஒன்றை நீங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். எங்களுடைய உயிர் எவனுடைய கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக நீங்கள் எங்களுடைய குதிரைகளை கடலுக்குள் செலுத்துமாறு நீங்கள் உத்தரவிட்டால் நாங்கள் அதை செய்வோம். மூசாவுடைய சமுதாயத்தினர், நீங்களும் உங்களுடைய இறைவனும் போருக்கு சென்று விடுங்கள், நாங்கள் இங்கேயே இருந்து கொள்கிறோம் என்று சொன்னார்களே, கேலி செய்தார்களே, அதே போன்று நாங்களும் சொல்வோம் என்று நீங்கள் நினைத்தீர்களா? மாறாக அவ்வாறு நாங்கள் செய்ய மாட்டோம். உங்களை உண்மையை கொண்டு அனுப்பிய உங்கள் இறைவன் மீது சத்தியமாக தொலைவில் இருக்கக்கூடிய வர்கள் இமாத்தை நோக்கி எங்களுடைய குதிரைகளை பிடையில் அடித்தவாறு நீங்கள் செல்ல சொன்னால் அந்த இடத்தில் உங்களை நாங்கள் பின்தொடர்வோம் என்று அந்த இடத்துல என்ன செஞ்சாங்க சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர்களுக்கு ஒரு மிகப்பெரிய உத்வேகம் ஏற்படுகிறது. ஏன்னு சொன்னால் அன்சாரிகள் 210 பேர்கிட்ட இருக்கிறாங்க. முஹாஜிர்களுடைய எண்ணிக்கை குறைவுதான், 80 பேர். முஹாஜிர்களுக்கு போர்களை செய்யக்கூடிய அந்த போர்ல எப்படி நடந்து கொள்ளணும், வாழ்க்கையை எப்படி பிடிக்கணும் என்பதற்கான போர்களை தெரியும். ஆனா அன்சாரிகளுக்கு தெரியாது. அன்சாரியுடைய பதிலை அல்லாஹ்வுடைய தூதர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். இந்த பதில் சொன்னோன்னு அல்லாஹ்வுடைய தூதர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உத்வேகம் ஏற்படுகிறது. அப்ப போருக்கான அந்த ஏற்பாடுகளை செய்யாங்க. 2 கூட்டத்தினர் தாக்குவதற்காக வர்றாங்க. ஒன்று வியாபார கூட்டம், இன்னொன்று மக்காவில் வந்த அந்த காபிர்களுடைய கூட்டம். இந்த 2 கூட்டத்திலையும் ஒரு கூட்டத்தில் என்ன செய்கிறாங்க, வியாபார கூட்டம் பின்வாங்குறாங்க. அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல அதை குறித்தான ஒரு வசனத்தை இறக்குகிறான். வெற்றி கிடைக்கும் என்பதற்கான ஒரு வசனத்தை அல்லாஹ் இறக்கினான். நபியே, எதிரிகளில் 2 கூட்டத்தினரில் ஒன்று உங்களுக்கு சாதகமாக இருக்கும் என்பதை நாம் உங்களுக்கு அறிவிக்கவில்லையா என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் பதிவு செய்கிறான். ஆயுதம் தரிக்காத, ஆயுதம் இல்லாத வியாபார கூட்டத்தை வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். ஆனால் நாமோ நமது கட்டளையின் மூலம் உண்மையை நிலைநாட்டவும் தன்னை மறுப்போரை வேறொருக்குமே விரும்புகிறோம் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல வசனத்தை இறக்கிறான். ரசூலுல்லாஹ் நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு. ரசூலுல்லாஹ் வியாபார கூட்டத்தை தாக்கி அப்படியே ஈஸியா வெற்றி பெற்றுக் கொள்ளலாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் நினைத்தார்கள். ஆனால் இறைவனுடைய கட்டளை என்ன? நாம் அவர்களை தொடல. யாரை ஆயுதத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அழிக்க வேண்டும் என்று புறப்பட்டார்களோ அவர்களை நீங்கள் எதிர்கொள்ளுங்கள், அவர்களை தேவருப்பதே என்னுடைய நோக்கம் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல வசனத்தை இறக்கிறான். அந்த போர்க்களம் அந்த சூழல் ஏற்படுகிற நாளை போர்க்களத்தில் அல்லாஹ்வுடைய தூதர்கள் நிற்கிறாங்க. தொலைவில் இருந்து எதிரிகள் வருகிறார்கள். வெற்றி நிச்சயம் என்பது மாற்று கருத்து கிடையாது. அந்த எதிரிகளுடைய பிரம்மாண்ட கூட்டம், ஆயுத பலம், வாகன பலம், இதையெல்லாம் பார்த்துவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர்களை என்ன செய்யறாங்க, கையேந்தி பிரார்த்தனை செய்யறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதிவு செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர்கள் எந்த அளவுக்கு பிரார்த்தனை செய்தார்கள் என்றால், தன்னுடைய 2 கரங்களையும் உயர்த்தினார்கள். உயர்த்தி கிப்லா திசையை நோக்கி அல்லாஹ்வுடைய தூதர்கள் பிரார்த்தனை செய்தார்கள். எந்த அளவுக்கு என்றால், இறைவா, எனக்கு வாக்களித்த அந்த வாக்குறுதியை நீ நிறைவேற்று. இறைவா, எனக்கு அளித்த அந்த வாக்குறுதியை நீ வழங்குவாயாக.
இறைவா, இஸ்லாமிய குழுவை நீ அழித்து விட்டால் இந்த பூமியில் உன்னை மட்டும் வணங்கக்கூடிய கூட்டம் இனி இருக்காது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பிரார்த்தனை செய்து கொண்டே இருந்தார்கள். சப்தமிட்டு பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார்கள். எந்த அளவிற்கு தெரியுமா? உமர் ரலியல்லாஹு அவர்கள் பதிவு செய்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தன்னுடைய இரு கரங்களையும் உயர்த்தி பிரார்த்தனை செய்கிறார்கள். அவருடைய தோள் புஜங்களில் இருக்கக்கூடிய அந்த துண்டு கீழே விழுந்து விடுகிறது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் அதை எடுத்து அல்லாஹ்வுடைய தூதருடைய தோள் புஜங்களில் போட்டவாறு அப்படியே அல்லாஹ்வுடைய தூதர்களை இருக்க கட்டி பிணைத்து, போதும் அல்லாஹ்வுடைய தூதர்களை நிறுத்துங்கள், அல்லாஹ் நிச்சயம் உங்களுக்கு உதவியை வழங்குவாங்க என்று என்ன செஞ்சாங்க? அந்த அளவுக்கு சொல்லும் அளவுக்கு என்ன செஞ்சாங்க? பிரார்த்தனை செய்து கொண்டே இருந்தார்கள். அதிசயம் பார்க்க முடிகிறது. ஏன் இந்த அளவுக்கு பிரார்த்தனை செய்யணும்? வெற்றி நிச்சயம் என்று சொல்லிவிட்டாரா இல்லையா அல்லாஹ்? ஏன் இந்த அளவுக்கு பிரார்த்தனை செய்கிறார்கள்? தன்னுடைய தோழர்களை பார்க்கிறார்கள். இந்த வெற்றி எப்படி வேண்டுமானாலும் ஏற்படலாம். 310 பேர் இருக்கிறாங்க, 300 பேர் மரணித்து 10 பேர் உயிரோடு இருக்கக்கூடிய நிலையிலே அல்லாஹ் இந்த போர்க்களத்தில் வெற்றியும் நமக்கு தரலாம். அல்லது 10 பேர் உயிரிழந்து 300 பேர் எஞ்சிருக்கக்கூடிய நிலையில் இந்த போர்க்களத்திலே நமக்கு வெற்றியை தரலாம். எந்த விதமான ஒரு சூழ்நிலையும் ஏற்படலாம். அல்லாஹ்வுடைய தூதர்கள் தன்னுடைய தோழர்களை பார்க்கிறார்கள். படைத்த இறைவனும் கையேந்தி பிரார்த்தனை செய்கிறார்கள் தன்னுடைய தோழர்களை குறித்து. உடனே அல்லாஹ் வசனத்தை இறக்கிறான். 8, 9, 10, 11, 12 தொடர் வசனங்களை அல்லாஹ் இறக்குகிறான். நீங்கள் உங்களுடைய இறைவனிடத்தில் உதவி தேடிய போது அல்லாஹ் உங்களுக்கு பதிலளித்தான். உங்களுக்கு பின்னால் அணிவகுக்கக்கூடிய 1000 மாணவர்களை கொண்டு நாம் உங்களுக்கு உதவி செய்வோம் என்று அல்லாஹ் உங்களுக்கு வாக்குறுதியை அளிக்கவில்லையா என்று கேட்டுவிட்டு அல்லாஹ் அடுத்ததாக வசனத்தை முன்வைக்கிறான். நாம் என்ன செஞ்சோம்? மாணவர்களுக்கு கட்டளையிட்டோம், மாணவர்களே நான் உங்களோடு இருக்கிறேன், நம்பிக்கை கொண்ட மக்களை நீங்கள் பலப்படுத்துங்கள், என்னை மறுப்போருடைய உள்ளத்தில் பயத்தை நான் ஏற்படுத்துவேன், எனவே நீங்கள் கழுத்துகளுக்கு மேலே வெட்டுங்கள், அவருடைய ஒவ்வொரு துணைப்பையும் நீங்கள் என்ன செய்யுங்க? துண்டியுங்கள் என்று அல்லாஹ் மாணவர்களுக்கு கட்டளையிடும். ஒரு கட்டளை ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன கட்டளை? பயப்படாதீங்க, மாணவர்களை கொண்டு இறக்குவோம், உங்களுக்கு உதவி செய்வோம் என்கிற கட்டளை. இன்னொரு கட்டளை என்ன? இறக்கிய மாணவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுகிறான். மாணவர்களை நீங்க என்ன செய்யுங்க? போர்க்களத்தில் இறங்குங்க, நான் உங்களோடு இருக்கிறேன், நம்பிக்கை கொண்ட மக்களை நீங்கள் பலப்படுத்துங்கள், எதிரிகளுடைய உள்ளத்தில் பயத்தை நான் விதைப்பேன், நீங்கள் அவருடைய கழுத்துகளுக்கு மேல வெட்டுங்க, அவர்களுடைய ஒவ்வொரு இணைப்பையும் நீங்கள் துண்டியுங்கள் என்று மாணவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டதாக இந்த செய்தியிலே நம்மிடம் பதிவு செய்கிறார். இன்னும் அல்லாஹ் 3வது அத்தியாயம் 123, 124வது வசனத்தில் அல்லாஹ் பதிவு செய்கிறான். நம்பிக்கை கொண்ட மக்கள், நீங்கள் சகித்துக் கொண்டிருந்தால் உங்களுக்கு இக்கட்டான ஒரு சூழ்நிலை ஏற்படும், ரொம்ப சிரமத்திற்குரிய ஒரு சூழ்நிலை இந்த உலகத்திலே ஏற்படலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் சகித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே, அது மாத்திரமில்லை, இறை அச்சம் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கும் என்றால் ஒன்றை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள், அவர்கள் திடீரென்று உங்களை தாக்க வந்தால் போர்க்களை தெரிந்த 5000 மாணவர்களை நாம் இறக்குவோம் என்று அல்லாஹ் என்ன செய்யலாம்? தன்னுடைய திருமறை குர்ஆனுடைய வசனத்தை இறக்கிறான். சாதாரண மாணவர்களை இறக்க மாட்டோம், போர்க்களை தெரிந்த 5000 மாணவர்களை கொண்டு உங்களுக்கு நாம் உதவி செய்வோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்கன்னா, யாருக்கு உதவி செய்யுமா? யார் இந்த உலகத்திலே சோதனையான காலகட்டங்களில் சகித்துக் கொண்டிருந்தார்களோ, பல இக்கட்டான பல பேச்சுகளுக்கு மத்தியிலே, பல இன்னல்களுக்கு மத்தியிலே சகித்துக் கொண்டு இறைவன் நம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்கிற இறை அச்சத்தோடு அதை கடந்து சென்றார்களோ, அவர்களுக்கு இறைவனுடைய உதவி நிச்சயம் இருக்கிறது என்று அல்லாஹ் வசனத்தை இறக்கிறான். அந்த போருக்கான சூழல், போர்க்களத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இறங்குகிறார்கள். போர்க்களத்தில் முதல் நாளாக, முதல் மனிதராக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் முன்னேறி செல்கிறார்கள். ஒரு முஸ்லீம் இணை கற்பிப்ப அந்த மனிதரை விரட்டி செல்கிறார். அந்த முஸ்லீம் பதிவு செய்கிறார், எனக்கு மேலே இருந்து சாட்டை சுழற்றுவதை போன்ற சப்தத்தையும், எனக்கு பின்னால் ஒரு குதிரை வீரர் தன்னுடைய குதிரையை முன்னேறிச்சு என்று சொல்லக்கூடிய ஒரு சத்தத்தையும் நான் செவிவிட்டேன் அல்லாஹ்வுடைய தூதரை என்று சொல்லும்போது அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னாங்க, 3ஆம் வானிலிருந்து இறக்கப்பட்ட மாணவர்கள் தான் அவர்கள் என்று சொன்னார்கள். இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர்கள் எங்களுக்கு மத்தியிலே சொன்னார்கள், போர்க்களம் நடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் அல்லாஹ்வுடைய தூதர்கள் எங்களை பார்த்து சொன்னார்கள், இதோ ஜிப்ரீல் போர் தளவாடங்களுடன் தன்னுடைய குதிரையுடைய கடிவாளத்தை பிடித்துக் கொண்டு வருகிறார் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் எங்களுக்கு மத்தியிலே சொன்னார்கள். அல்லாஹ் எங்களுக்கு பேரருள் புரிந்தான் என்று
அல்லாஹ்வுடைய தூதர்கள் அந்த சஹாபாக்கள் சொன்ன அந்த வார்த்தையை நம்மால் பார்க்க முடியும். யாருக்கெல்லாம் பேரருள் புரியுமா? யார் இறையச்சத்தோடு அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டு சென்றார்களோ, போர்க்களம் கடமையாக்கப்பட்டு விட்டது, எனவே போர்க்களத்திற்கு செல்ல வேண்டும், அதற்கு மாற்றாக நான் நபி வழியை புறக்கணித்து விட்டோம் என்றால் அல்லாஹ் நம்மை தண்டிப்பான் என்கிற இறை அச்சத்தின் பேரில் அல்லாஹ்வுடைய தூதர்களுக்கு அப்படியே கட்டுப்படக்கூடியவர்களாக தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள். அல்லாஹ் பேருதவி புரிந்தார். இந்த போர்கள் எல்லாம் முடிந்ததற்கு பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு போர்க்களம் முடிந்து பத்ருடைய களம் பின்பாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மனிதருடைய தோற்றத்தில் வர்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர்களுடைய நெருக்கமாக அமர்ந்து கொள்கிறார்கள். சஹாபாக்கள் எல்லாம் சூழ்ந்து இருக்கிறாங்க. கேள்வியை முன்வைக்கிறாங்க. மா தாழ்தூன அஹ்ல பத்ரி ஃபீக்கும், பத்ர் யுத்த களத்தை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர்கள் பதிவு செய்கிறாங்க. பத்ருடைய தியாகத்தை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்றாங்க, எந்த விதமான எதிர்பார்ப்பும் எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் படைத்த இறைவனுடைய திருப்தியை நாடி தங்களுடைய உயிர்களையும் பொருளாதாரத்தையும் இந்த மார்க்கத்தின்பால் செலவு செய்ய வந்தார்களே, இந்த மார்க்கத்திற்கு அர்ப்பணம் செய்ய வந்தார்களே, அப்தலின் முஸ்லிம்களில் பத்ர் யுத்த களத்தில் கலந்து கொண்ட முஸ்லிம்களை விட சிறந்த முஸ்லிம் யார் இருக்க முடியும் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னாங்க. இதை சொன்னோன்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய பதிலோடு தன்னுடைய பதிலை ஒப்பிடுகிறார்கள். قال او كلمه نحويه كذلك من سعيدا بدرا من ملائكه. அல்லாஹ் பத்ர் யுத்த களத்தில் சில மலக்குமார்களை இறக்கினான் அல்லவா, அந்த மலக்குமார்கள் தான் மலக்குமார்களுடைய படையிலேயே மிகச்சிறந்த மலக்குமார்கள், அவர்களை விட சிறந்தவர்கள் யாரும் இருக்க முடியாது என்று அல்லாஹ்வுடைய தூதருடைய பதிலை ஒப்பிட்டு தன்னுடைய பதிலை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முன்வைக்கிறாங்கன்னா, முஸ்லிம்களாக வாழ்வது பெரிதில்லை, முஸ்லிம்களில் என்னுடைய செயல்களால் நான் மிகச்சிறந்தவனாக இருக்கிறேனா, என்னுடைய வாழ்க்கை இறையச்சத்தின் பேர் என்னுடைய செயல்களை நான் அலங்கரிக்கக்கூடியவனாக இருக்கிறேனா, அந்த அடிப்படையில் வாழ்கிறேனா என்பது பார்ப்பதுதான் மிகச்சிறந்தது. இந்த பத்ர் யுத்தகம் அதற்கு நமக்கு பறைசாற்றுகிறது. யாரு வேண்டுமானால் முஸ்லிம்களாக இருக்கலாம், ஆனால் நான் இந்த முஸ்லிம்களே சிறந்தவனாக இருக்கிறேனா, அமல்கள் இருக்கட்டும், இன்னும் பிற வாழ்க்கை நடைமுறைகள், குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், கணவன் மனைவிக்கு மத்தியிலே நடக்கக்கூடிய அந்த குடும்ப உறவு முறையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கை தருணத்திலும் இதை நான் செய்ய போகிறேன், இறைவன் எனக்கு கட்டளையிட்டு இருக்கான், இறை எச்சத்தை நம்முடைய உள்ளத்துல கொண்டு வரும். வியாபாரம் செய்ய போறோம், பிற மனிதர்களை ஏமாற்றி வியாபாரம் செய்கிறேனா அல்லது நல்ல முறையில வியாபாரம் செய்கிறேனா, பிறரை ஏமாற்றினால் என்னுடைய நிலை என்ன, இறை எச்சத்தை கொண்டு வரணும். குடும்ப உறவுகளுக்கு மத்தியிலே பழகிறோம், கணவன் மனைவிக்கு மத்தியிலே மனைவிக்கு செய்ய வேண்டிய உரிமைகளை நான் செய்கிறேனா, அவர்களுக்கு செய்ய வேண்டிய உபசரணங்களை நான் செய்கிறேனா, இறையச்சத்தை உள்ளத்திலே முன்னிறுத்தி சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு நண்பரோடு பழகிறோம், நான் எந்த அடிப்படையில பழகிறேன், ஏதோ என்னுடைய சுய லாபத்திற்காக பழகிறேனா அல்லது உண்மையிலேயே நன்மையை நாடி அவர்களிடம் பழகிறேனா, இறையச்சத்தை உள்ளத்திலே முன்னிறுத்தி சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்படி நம்முடைய ஒட்டுமொத்த செயல்களிலும் இறையச்சத்தை நாம் முன்னிறுத்தி நம்முடைய வாழ்க்கையை சிந்தித்து பார்த்தோம் என்றால் நம்மை விட மிகச் சிறந்தவர்கள் யாரும் இருக்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதருடைய காலகட்டத்தில் வாழ்ந்த சஹாபாக்கள் அதைத்தான் செய்தார்கள். மிக சிறந்தவர்களாக நான் செயல்களால் இருக்க வேண்டும் என்று முயற்சித்தார்கள், ஆசைப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய வார்த்தை இறங்குகிறது, நான் உங்களை பொருந்திக் கொண்டேன், நீங்களும் என்னை பொருந்திக் கொண்டீர்கள் என்று அல்லாஹ் வசனத்தை இறக்க. அப்ப இப்படிப்பட்ட உண்மையை வாழ்ந்து மன்னிக்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்று கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிதானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.